நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தேஃ பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதன் தபோநிதிம். ஆஸ்திகர்கள் கூடியிருக்கும் இந்த கோஷ்டியில் இரண்டு இதிகாசங்களில் மிக பெருமையோடு கொண்டாடப்படும் மகாபாரதம் என்னும் இதிகாசத்தை பற்றி இன்று தொடக்கமாக அதன் அர்த்தங்களை விண்ணப்பம் செய்ய வேணுங்கிறது சபையாருடைய நியமனம். அதற்கு தகுந்தா போலே வியாசப்புரோக்தமான சிறந்த மகாபாரதத்தை நம் பூர்வாச்சாரியர்கள் என்னென்ன ஆச்சரியமான அர்த்தங்களை அதிலிருந்து எடுத்து சாதித்திருப்பார்களோ அவ்விஷயங்களை விண்ணப்பம் செய்கிறேன். இது ஒரு மகாசாகரம், சமுத்திரம். அதிலே முத்து குளிப்பதற்கு நம் போன்ற எளியவர்களுக்கு சக்தி இல்லை. வலியவர்களை அண்டித்தான் அவ்வர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வித்வான்கள், ஆச்சாரியர்கள், எத்தனையோ மகான்கள் மகாபாரதத்தை அலசி அதில் குதித்து முத்து குளித்து ஆச்சரியமான ரத்தனங்களையும் முத்துக்களையும் பவழங்களையும் நமக்காக ஈந்துள்ளார்கள். மொத்தம் 1.25 லட்சம் ஸ்லோகம்னு சொல்கிறது உண்டு, அல்லது 1 லட்சம் ஸ்லோகம்னு சொல்லுகிறோம். மொத்தம் 18 பர்வங்கள், 95-99 உபபர்வங்கள், 2108 அத்தியாயங்கள். இவைகளோட வீறு கொண்டு விளங்குவதுதான் மகாபாரதம். மகத்தாக இருக்கிறபடியாலும் பாரத்தோடு இருக்கிறபடியாலும் இது மகாபாரதம் என்று கொண்டாடப்படுகிறது. இதை 5வது வேதமாகவே பெரியோர்கள் போற்றுகிறார்கள். பாரத பஞ்சமோ வேதா என்று சொல்லுவதுண்டு. இந்த பாரதத்துக்கு பாட்டுடை தலைவன் யார்? பாரதம்ங்கிற பிரபந்தத்தினுடைய ஏற்றம் என்ன? பாரதத்தை பாடிய வியாசருக்கு வைபவம் என்ன? வியாசம் நாராயணம் வித்தின்னு சொல்லுவார்கள். நாராயணருடைய ஆவேச அவதாரமே வேதவியாச அவதாரம். வியாசர் வேதங்களை பகுத்து கொடுத்தவர். முதல் 3 யுகங்களிலும், அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர் யுகம் ஆகிய 3 யுகங்களிலும் வேதங்களெல்லாம் ஒன்றாகத்தான் கிடக்கும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்கிற பிரிவினை இராது. துவாபரயுகத்தினுடைய இறுதியில்தான் வியாசர் அவதரிப்பார். ஓரொரு சதுர்யுகத்திலும் ஓரொரு மகான் புண்ணியாத்மா வியாச பதவியை ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்போ நாம் இருக்கிறது 28வது சதுர்யுகம். அஷ்டாவிம்சதி தமேன்னு சங்கல்பத்தின் போது சொல்லுகிறோம். ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி சமே கலியுகே அப்படி நாம் சங்கல்பத்தின் போது சொல்கிறோம். இந்த சதுர்யுகத்தில் பராசர மகர்ஷியினுடைய திருக்குமாரரான வியாசர் கிருஷ்ணத்வைபாயனர், பகவத் பாதராயணர் என்ன அவருக்கு திருநாமம். அவர்தான் இந்த சதுர்யுகத்தினுடைய துவாபர யுகத்தில் வேதவியாசராக உள்ளார். இதற்கு 2 சதுர்யுகங்களுக்கு முன்னால் பராசரரே வியாச பதவியை வகித்திருக்கிறார். இனிமே அடுத்து அஸ்வத்தாமா அந்த பதவியை வகிக்கப் போகிறார் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. இப்படி கொத்த பெருமை வாய்ந்த பதவி இது. அஷ்டகம், இது பிராமணம், இது சம்ஹிதை, இது ஆரண்யகம் என்றெல்லாம் வேதத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். ஒரே அடியாக இருந்தால் படிப்பதற்கு இயலாது. அப்பேற்பட்ட கைங்கரியத்தை தான் வேதவியாசர் பண்ணுறார்.
வியாசர் ஆறுங்கிறது நமக்கு தெரியும். பிரம்மாவனுடைய குமாரர் வசிஷ்டர், வசிஷ்டருடைய புத்திரர் சக்தி, சக்திக்கு திருமகனார் பராசரர், பராசரருடைய திருக்குமாரர் வேதவியாசர், வியாசபுத்திரர் சுகாச்சாரியர். இவர்களுடையது எப்பேற்பட்ட பரம்பரை! வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசர ஆத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம். வியாசருக்கு தன்னாலேயும் பெருமை, தந்தையாலேயும் பெருமை, மகனாலேயும் பெருமை. பராசரருக்கு புதல்வர்னா வெறுமையா? இல்லை வியாசர் தானே நாராயண அவதாரம்னா சாமான்யமா? ஒரு சுகாச்சாரியருக்கு தந்தையினால் சொல்ல ஒழுமா? அப்பேற்பட்ட பெருமை. சில பேருக்கு தங்களுக்காக மட்டும் பெருமை இருக்கும், அப்பாவாலேயோ பிள்ளையாலேயோ இருக்காது. சில பேருக்கு பிள்ளையால் மட்டும் பெருமை இருக்கும், தந்தையால் இருக்காது. ஆனால் 3 பெருமைகளும் ஒரு சேர பெற்றவர்தான் வேதவியாசர். நாராயணனே மறுபடியும் வந்து அவதரித்தார்னு சொல்ல தோணும். அந்த நாராயணனையும் நரனையும் வியாசரையும் வணங்கி நாம் மகாபாரதத்தை கேட்க தொடங்க வேண்டும். ஏன்னா ஒரு கிரந்தம் பெரிய கிரந்தம், அந்த நூல் நம்ம மனசில் நிற்கணும்னால் அதுக்கு கர்த்தாரோ அவர் அனுகிரகம் இருந்தால்தான் அது மனசில் நிற்கும். ரொம்ப ஆழமான அர்த்தங்கள், எளிதில் புரியாது. என்ன கதை நடந்ததுன்னு கேட்கறதுக்குள்ளே ஒரு தரம் தலை சுற்றி நிற்கும். அவ்வளோ பெரிய பாரதம். அதனால தான் இதை பாரதம்னு சொல்லாமல் மகாபாரதம் மகாபாரதம்னு சொல்கிறாளோ இல்லையோ. எப்பேற்பட்ட வேதவியாசர் வேதங்களை பிரித்து கொடுத்தவர். அதற்கு பின்னாடி பிரம்மசூத்திரம்னு சாதித்தார். அது உபனிஷத்துக்களுடைய தேரின் அர்த்தத்தை சொல்ல வந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உபனிஷத்துக்கள் இந்த மாதிரி அர்த்தம் சொல்லும்னு பலருக்கு சந்தேகம் இருக்கலாம் இல்லையோ. அந்த சந்தேகத்தை போக்கிவிடணுங்கிறதுக்காகத்தான் வேதவியாசர் பிரம்மசூத்திரம் இயற்றினார். அதை பாராசர்ய வச்சசுதான்னு ராமானுஜர் கொண்டாடுகிறார். பாராசர்ய வச்சசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம் சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனிம் பூர்வாச்சார்ய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாந்து நிஜாட்சரை சுமனசா பௌமா பிபந்த்வன்வகம் என்று ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தின் மங்கள ஸ்லோகங்கள் 2 இது 2வது ஸ்லோகம். அதில் சாதிக்கிறார். பாராசரியர்னா ஆறு? பராசரருடைய குமாரர் பாராசரியர். அவருடைய வாக்காகிற சுதா அமிர்தம். பாராசர்ய வச்சசுதா. கண்ணன் பார்க்கடல் கடைந்தார், அமுதத்தை எடுத்து கொடுத்தார். ஆனால் வேதவியாசர் பார்க்கடலை கடையவில்லை, நூற்கடலை கடந்தார். நூற்கடல்னா உபனிஷத்துக்களாகிற கடல். அந்த கடலை நன்கு கடைந்தார். மதி மந்தான மாவித்ய ஏனாசௌ ஸ்ருதி சாகராத். ஸ்ருதி உபனிஷத் என்னும் கடல். அந்த கடலை தன்னுடைய மதி புத்தி கூர்மை ஆச்சரியமான ஞானம் அதையே மத்தாக வைத்து கடந்தார். பகவான் கடைந்தது மந்தர பர்வதத்தை மத்தாக நாட்டி வாசுகிப்பாம்பை கயிறாக கட்டி. ஆனால் வேதவியாசர் அது செய்தது கிருஷ்ணன். ஆனால் இவருக்கு திருநாமம் கிருஷ்ணத்வைபாயனர், பகவத் பாதராயணர். பராசர மகர்ஷிக்கும் சத்தியவதிக்கும் அவதரித்தவர். ஒரு பதரி மரத்தின் கீழே பிறந்தார், அதனால் பாதராயணர்னு திருநாமம். யமுனை ஆற்றங்கரையிலேயே அதன் நடுவிலேயே ஒரு தீவு உருவாக்கப்பட்டு அந்த தீபத்தில் பிறந்தபடியால் கிருஷ்ணத்வைபாயனர்னு திருநாமம். இந்த சம்பிரதாயத்தில் 3 பேருக்கு ஏற்றம். ஒருத்தர் கிருஷ்ணன், அடுத்தவர் கிருஷ்ணத்வைபாயனர், 3ஆமவர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு நம்மாழ்வாரை சொல்லுவோம். கண்ணனுக்கே ஏற்றம் கீதா சாஸ்திரம் கொடுத்தார். கிருஷ்ணத்வைபாயனருக்கு ஏற்றம் பிரம்மசூத்திரமும் மகாபாரதமும் கொடுத்தார். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவத்துக்கு ஏற்றம் நம்மாழ்வார் 4 பிரபந்தங்களை 4 வேதங்களுக்கு சமமாக கொடுத்தார். அந்த துவைபாயனர் அவரே வேதவியாசர். அவர் பிரம்மசூத்திரம் சாதிக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும். மகாவித்வான்களாக இருந்தால் புத்தகத்தை திறந்து பார்க்கலாம். அப்பேற்பட்ட கிரந்தம் ஆதிசங்கர பகவத்பாதர், மத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், அனைத்து மதாச்சாரியர்களும் பண்ணி உரை எழுதினதுனால் அது பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம். 545 சூத்திரங்கள், 156 அதிகரணங்கள், 16 ஆச்சரியமான பாதங்கள், 4 அத்தியாயங்கள். இதை எழுதி முடிச்சுட்டவர்
மறுபடியும் யோசிக்கிறார். எப்பேற்பட்ட வேதங்களை பிரித்து கொடுத்தேன், ஆனால் அது ஒரு சிலருக்குத்தான் புரியும். பிரம்மசூத்திரம் எழுதிவிட்டேன், அதுவும் சில அதிகாரிகளுக்குத்தான் புரியும். ஸ்திரீ பாலர்களுக்கு கூட புரியும்படி எழுத வேண்டும். எல்லா பெண்களும் புரிஞ்சுக்கணும், குழந்தைகளும் புரிஞ்சுக்கணும். இதில் ஒன்று திரைவர்ணிக்க அதிகாரம் கூடாது, எல்லா வர்ணத்தவர்களுக்கும் அதிகாரம் இருக்க வேண்டும். என்ன செய்யலாம்னு யோசிக்கிறார். மறுபடியும் ஒரு சிறந்த நூலை எழுதினார். அதுதான் மகாபாரதம்னு பேர் பெற்றது. அப்போ 4 வேதங்களில் புரிஞ்சிக்க முடியாட்டாலும், பிரம்மசூத்திரத்தின் மூலம் தெரிஞ்சிக்க முடியாட்டாலும், அவை அனைத்தையும் இந்த சாஸ்திரம் மகாபாரதத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதைத்தான் பாரதம் பாரதம்ங்கிறோம். எதி ஹாஸ்தி தது அந்நத்திர என் நேஹாஸ்தி ந தத் கொச்சித்து. இதில் ஒன்று தேடி கிடைக்கலன்னு வச்சுங்க, எங்கே தேடினாலும் கிடைக்காது. இதில் ஒன்று இருந்தால் தான் மற்ற இடத்துல இருக்கும். எதி ஹாஸ்தி தது அந்நத்திர, இங்கே இருந்துடுத்துன்னா மற்ற இடத்துல தேடவே வேண்டாம். இங்கே இல்லைன்னு வச்சுங்க, எங்கே தேடினாலும் கிடைக்காது. அப்பேற்பட்ட சாஸ்திரம் தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷப எதி ஹாஸ்தி தது அந்நஸ்திர என்னே ஹாஸ்தி ந தத் கொச்சித். அறம் பொருள் இன்பம் வீடு. அறம் சொல்கிறோம், பொருள்னு சொல்கிறோம், காமம்னு சொல்கிறோம், வீடு மோட்சங்கிறமே 4 இதில் உண்டு. இவை அனைத்தையும் வேதவியாசர் தான் நமக்கு வடித்து கொடுத்துருக்கார். இதில் படித்து நாம் புரிஞ்சுக்கலைன்னால் அப்போ எதில் படித்து நாம் தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது. வியாசர் மகான்னு பார்த்தோம், அவருடைய வம்சம் எதுன்னு பார்த்தோம். பராசர மகர்ஷி வேதவியாசரை கொண்டாடுறார். கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேத். என் மகன் வியாசனை தவிர பாரதம் எழுதுவதற்கு லோகத்தில் ஆள் உண்டோ? அவர் ஒருத்தருக்கு தான் பெருமைங்கிறார். இத்தனைக்கும் சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்கிறது? பிள்ளைய கொண்டாடவே கொண்டாடாதேங்கிறது. எப்பப்போ ஆறார கொண்டாடணும்னு தர்மம் சொல்கிறது. இன்னன்னாரே இப்போ நம்ம பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாக ஆச்சாரியர்களை அவள் முன்னாடியே கொண்டாடணுமா. அதுக்கப்புறம் காரியம் முடிஞ்ச அப்புறம் வேலைக்காரர்களை கொண்டாடணுமா. பந்துக்களையும் நண்பர்களையும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனப்புறம் கொண்டாடணுமா. இருக்கிறச்சே கொண்டாடக்கூடாது, வந்துட்டு போனப்புறம் கொண்டாடணும். வேலைக்காரரை அப்போவே கொண்டாடிட்டு அப்புறம் செய்யவே மாட்டார். அதனால் முடிஞ்சப்புறம் கொண்டாடணும். பிள்ளைய வயத்தில் பிறந்த பிள்ளை எப்பவுமே கொண்டாடாதேங்கிறது. அது சொன்னால் இன்றைக்கி யாரானு ஒத்துப்பாள சொல்லுங்க. தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்தா கூட நன்றின்னு சொல்கிற காலம் இது. நம்ம பொண்ணோ பிள்ளையோ தீர்த்தம் கொண்டு கொடுத்தாள்னா என்னமா கைங்கரியம் பண்ணியிருக்க, இப்படி கூட ஒரு பொண்ணும் பிள்ளையும் ஜலம் கொடுக்குமா என்று கொண்டாடி பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரா. முதுகில் தட்டி தட்டி வேலை வாங்கிக்கோங்கோ. நீங்கள் அப்படி இருந்தால் தான் அவள் உங்கள்கிட்ட பிரியமாக இருப்பா. எந்த தாயும் இப்போ அதெல்லாத்தையும் எதிர்பார்த்து செய்கிறது இல்லைன்னு வச்சுக்கோ. இந்த பிள்ளை நாளைக்கு நம்மளை வச்சுன்னு செய்ய போகிறான்னு நினச்சிருந்தா அவர் அம்மா பால் விட்றா. சரி, பெற்றோம் கடன் அவசியம் செய்யணும்னு விருப்பத்தோடு செய்து கொண்டிருக்கிறாள். எதற்காக சொல்ல வந்தேன், அப்படி பராசரர் போய் தன்னுடைய மகன் வியாசரை கொண்டாடலாமானால் தம்பிள்ளைங்கிறதுக்காக அவர் கொண்டாடலை. பரமபாகவதர் பரமபக்தர்ங்கிறதுக்காக கொண்டாடுகிறார். புத்திரர்களாகவுமாம் சிஷ்யர்களாகவுமாம் பகவத் சம்பந்தமுடையார் கௌரவ்யர்கள். நம்ம பிள்ளையாக இருக்கட்டும், நம்ம சிஷ்யனாக இருக்கட்டும், பெருமானோட சம்பந்தம் இருக்கிற பக்தனாக இருந்துட்டால் அவனை கௌரவம் தோத்தத்தான் பேச வேண்டும். அதனால தான் பராசரர் வியாசரையே கொண்டாடுகிறார். வியாசம் நாராயணம் விதி, நாராயண அவதாரமாகவே வியாசரை கொள்ள வேண்டும். இது வியாசருக்குன்னு இருக்கிற பெருமை. ஸ்ரீபாஷ்யத்துக்குன்னு முன்னால் ஏற்பட்ட பிரம்மசூத்திரம், மகாபாரதம் 4 வேதங்களை பிரித்து கொடுத்தது. வேதத்தை ஒரு சிஷ்யன் மூலம் உலகத்தில் பிரச்சாரம் பண்ணுறார். ரிக்வேதத்தை பைலரை கொண்டு பிரச்சாரம் பண்ணார். யஜுர்வேதத்தை வைசம்பாயனரை கொண்டு பிரச்சாரம் பண்ணுறார். சாமவேதத்தை ஜெய்மினி பகவானை கொண்டு பிரச்சாரம் பண்ணுறார். கடைசியாக அதர்வண வேதத்தை பைலரை கொண்டு பிரச்சாரம் பண்ணுறார். இப்படி ஒத்தொத்தர் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் சுமந்து. ரிக்வேதத்தை பைலரை கொண்டு பண்ணார், வைசம்பாயனர் ஜெய்மினி சுமந்து. இந்த 4 ரிஷிகளை கொண்டு 4 வேதங்களை பிரச்சாரம் பண்ணிட்டு ரோமஹர்ஷணர்னு ஒரு சூத்தர், கதை சொல்கிறதுல ரொம்ப சமர்த்தர். அவர் பௌராணிகர். அவரைத்தான் சூத பௌராணிகர்னு சொல்லுவோம். அந்த ரோமஹர்ஷணரை கொண்டு தான் இதிகாச புராணங்களை எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறார். ரோமஹர்ஷணருக்கு ஒரு குமாரர் பிறந்தார், அவருக்கு சூத பௌராணிகர்னு பேர். அந்த சூத்தர் நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். சௌனகர் முதலான ரிஷிகளெல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு மகாபாரத கதையை தெரிஞ்சுக்கணும் என்ன ஆசைப்படுறார்கள். பாகவதமும் இப்படித்தான் தொடங்கிது. பாகவத கதையிலையும் நைமிஷாரண்யத்திலே சௌனகர் முதலான ரிஷிகளெல்லாம் சூத பௌராணிகரை பார்த்து பிரார்த்தித்தாள்னு ஒரு சொல்லியோ. இப்போ அந்த சூத பௌராணிகர் எப்போ கேட்டுண்டார்? ரோமஹர்ஷணர் சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு பாகவத கதையை உபதேசம் பண்ணச்சே கூட அமர்ந்து கொண்டு கேட்டார். இது இவர் தந்தையாருடைய கதை. இப்போ ஒரு சுவாமி சூத பௌராணிகர் சரித்திரம் சொல்லிட்டு இருக்காரு.
அவருடைய தந்தை ரோமஹர்ஷனர். பிரம்மாவுக்கு மயிர்கூச்சரித்தல் ஏற்படச்சே அதிலிருந்து பிறந்தவராக அவர். அந்த ரோமஹர்ஷனர் தான் பரீட்சித்துக்கு பக்கத்தில் உட்காண்டு சுகபிரம்மத்தினிடத்திலிருந்து பாகவத கதையை முழுக்க கேட்டுக்கிறார். அப்பேற்பட்டவருடைய நேர் வாக்கில் கேட்டுண்டவர் இல்லையோ. அவருடைய குமாரர் இந்த சூத பௌராணிகர். சௌத்தின்னு சொல்கிறது உண்டு, சூத பௌராணிகர்னு சொல்கிறது உண்டு. இவர் வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு மகாபாரதம் சொல்லும்போது ஜனமேஜயனோட கூட உட்காண்டு கேட்டுண்டார். அப்பாவுக்கு ஒரு பெருமை, பிள்ளைக்கு ஒரு பெருமை. அவர் பரீட்சித்தோட கூட உட்காண்டு நேர சுகாச்சாரியத்தில் கேட்டுண்டார். இவர் அதே சமயம் வைசம்பாயனருக்கு கூட உட்காண்டு ஜனமேஜய மகாராஜா பரீட்சித்தினுடைய குமாரன். இப்போ பரீட்சித் ஆறுன்னு தெரியும், ஜனமேஜயன் தெரியும். அர்ஜுனனுடைய பேரன் பரீட்சித்து, அர்ஜுனன் அபிமன்யு பரீட்சித்து, பரீட்சித்தினுடைய பிள்ளை ஜனமேஜயன். ஜனமேஜயரும் வைசம்பாயனும் பேசிக்கிறார்கள். சுகாச்சாரியரும் பரீட்சித்தும் பேசிக்கொண்டது பாகவத புராணம். கண்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கொண்டது கீதா சாஸ்திரம். தர்மபுத்திரரும் பீஷ்மாச்சாரியரும் பேசிக்கொண்டது விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதே போல் இப்போ பார்த்தோம்னால் வைசம்பாயனரும் ஜனமேஜயனும் பேசிக்கொள்வது சிறந்த மகாபாரதம். ஆக பாரதம் பிறந்ததே இவா ரெண்டு பேருடைய உரையாடல் தான். வியாசருங்கிற பிரபந்த கர்த்தா, அவருக்கு ஏற்றம் என்னன்னு பார்த்தோம். இந்த பிரபந்தத்துக்கு என்ன ஏற்றம்? 5வது வேதம்ங்கிறது தான் முதல் ஏற்றம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 4 வேதங்களையும் தராசனுடைய ஒரு தட்டில் வச்சுட்டு பாரதத்தை மற்றொரு தட்டில் வைத்து பிரம்மா துலாக்கோலால் தூக்குகிறார். அப்போ பாரதம் இருக்கிற தட்டு தான் சிறந்ததாக இருந்துதான். 4 வேதங்கள் தாழ்ந்தே போயின. வேதத்தை காட்டினதுக்கு ஏற்றம் என்னன்னால் அனைவருக்குமாக எழுதினாரோ இல்லையோ. வேதம்ங்கிறது அதிகிருத அதிகாரம், இன்னாருக்குண்டு இணையாருக்கு கிடையாது. ஆனால் மகாபாரதத்தை எல்லாரும் கேட்கலாம் இல்லையோ. சிரவணத்துக்கு ஒன்றும் குறவே கிடையாது. அர்த்தத்தை நன்கு உணர்ந்து கடைப்பிடிக்கலாம். அதனால தான் பாரதத்துக்கு பஞ்சமோ வேதா, 5வது வேதம்னு பேர் வச்சிருக்கார்கள். இது முன்னாடி 60 லட்சம் ஸ்லோகமாக இருந்தது. இப்போ அதில் பாக்கி இருக்கிறது 1 லட்சம் ஸ்லோகம். இன்னும் கேட்டால் சரியாக எண்ணணும்னா 84,000 ஸ்லோகம். ஆனால் லட்சம் ஸ்லோகங்கள்னால் நடுவில் ஏதேனும் விடுபட்டு போயிருக்கலாம், காணாமல் போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் ஹரிவம்சத்தோடு சேர்த்து சில சமயம் 1 லட்சம் ஸ்லோகம் என்று கணக்கு சொல்கிறதும் உண்டு. 60 லட்சம் ஸ்லோகமாக அவர் பாடினாராம். பதரிகாசிரமத்தில் மானாங்கிற இடம், பதரிக்கு மேலே 3 மைல் போனில்னா வியாசருடைய குகை வரும். அந்த குகையில் அமர்ந்து கொண்டு பக்கத்தில் சரஸ்வதி நதி பேரிரைச்சலோடு ஓடின்னு இருந்தா. இவர் எழுத பார்க்குறார், சத்தம் ஒரே தொந்தரவு. கோபம் வந்துடுத்து. ஏ சரஸ்வதி, நீர் என்ன பாரதத்தை எழுத விடாமல் தொந்தரவு பண்ணுறீர்? நீர் அந்தர்வாகியான பூமிக்குள்ளே போம், உம்மை சத்தம் வெளியில் தெரியக்கூடாது. அங்கே மானாவில் உள்ள புகுந்தவள் பிரயாகராஜருங்கிற திரிவேணி சங்கமத்தில் தான் வெளியில் வந்தா. அலகாபாத்னு சொல்கிறோமோ இல்லையோ, அத்தனை தூரமாக அந்தர்வாகினியாக சரஸ்வதி தேவி ஓடுகிறாள். அப்போ வியாசர் அங்கு அமர்ந்து கொண்டு தான் மகாபாரதத்தை ஏற்றிருக்கார். 6 மாதத்துக்கு நம்மளால் அங்கே போகவே முடியாது. ஒரு 6 மாதம்தான் பெருமாள் சேவை, மற்றொரு 6 மாதம் கதவை சாத்திடுவா. அது கிட்டத்தட்ட ராமானுஜருடைய திருநக்ஷத்திரத்துக்கு பக்கத்தில் தான் கதவு திறப்பா. சித்திரை மாதம் திருவாதிர திருநக்ஷத்தில் சுவாமி அவதாரம் இல்லையோ, அநேகமாக அதுங்கிட்டக்க தான் அக்ஷய கிருத்திரியை வரும். அன்றைக்கி தான் கதவு திறக்கிறதுன்னு வச்சுருக்கா. முதல் 15 நாளைக்கு ஒன்றுமே கிடைக்காது. அவசரத்தில் திறக்கிற அன்றைக்கி சேவிக்கணும்னு நம்ம போயிட்டோம்னு வச்சுங்க, அன்றைக்கி கூட்டமாக அதிகமாக இருக்கும், இராணுவம் வந்திருக்காது. அதனால் எந்த ஏற்பாடும் பண்ணியிருக்க மாட்டா. பனிமூட்டத்தை எல்லாம் மெதுவாக அன்றைக்கி தான் விளக்கிண்டே இருப்பார்கள். அந்த இடத்துல 1 வருஷமாக 3 வருஷம் உட்காந்து எழுதியிருக்கார் இவர். 3 ஆண்டு காலத்தில் மகாபாரதத்தை எழுதினார். அது என்ன தபஸ் இருந்திருக்குமோ, என்ன யோக பலம் இருந்திருக்குமோ, கண்ணனுடைய நேர் அவதாரம் இல்லையோ. அதனால தான் பாரதத்தை 5வது வேதமாகவே கொண்டாடுகிறோம். இந்த பாரதத்தால் பேசப்பட்டவன் யார்? பேசினவரார் வியாசர். பேசப்பட்டது எது? பாரதங்கிற இதிகாசங்களில் ரொம்ப பெரியதானது. மற்றொரு இதிகாசம் ஸ்ரீ ராமாயணம், அது 24,000 ஸ்லோகம். இதிலே கூட ஒரு 1 சேர்த்துக்கணும், 1,25,000 ஸ்லோகம் இல்லை. அதுக்காக சொன்னேன். இப்போ அதை படிக்கிறதுக்குள்ளேயே போரும்போர்னு இருக்குது. ஆனால் பாரதம் 1.25 லட்சம் சபாத லட்ச கிரந்தம்னு சொல்லுவா. இல்லை 1 லட்சம்னு சொல்கிறது உண்டு. இதையே அவர் 60 லட்சமாக எழுதினாராம். அதில் 30 லட்சம் ஸ்லோகங்கள் தேவலோகத்தில் நின்றுடுத்தான். இதை சொன்ன உடனே ஒரு மூச்சு விடுவோம். நல்ல வேலை சுவாமி, தேவலோகத்தோடு இருந்துருத்தோ இல்லையா, எல்லாம் இங்கே இறங்கி வந்துடுத்துனா. அப்போ 30 லட்சம் ஸ்லோகம் அங்கே நின்றுடுத்து, 15 லட்சம் ஸ்லோகங்கள் பித்திருக்கள் லோகத்தில் நின்றுடுத்தான். 14 லட்சம் ஸ்லோகங்கள் யக்ஷ ராட்சசர்கள் எடுத்துன்னு போயிட்டாலாம். கடைசி 1 லட்சம் ஸ்லோகம் மனுஷ லோகத்துக்கு வந்து தான். அதனால தான் நாம் இன்றைக்கி மூச்சு விட்டு படிச்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா 1 லட்சம் ஸ்லோகங்கிறதுக்குள்ளேயே
யாராலும் வரிசையாக என்னென்ன பருவங்கள்னு ஞாபகம் கூட வச்சுக்கிறது கஷ்டம். இன்னென்ன இப்போ ராமாயணம்னு சொன்னால் ஓரளவு கிடுகிடுன்னு ஆறுமே சொல்லுவா, குழந்தைகள் கூட சொல்லிடுவா. இன்னென்ன காண்டம் இன்னென்ன கதை சொல்லிட மாட்டோமா, பாலகாண்டம் இது வரைக்கும், அயோத்தியா காண்டம் இது வரைக்கும், ஆரண்ய காண்டம் இது வரைக்கும், கிஷ்கிந்தா காண்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது கதை ஓட்டம் ஒரே கதை, ராமன் ஒருத்தர் தான் முதல்லேருந்து கடைசி வரைக்கும். ஆனால் இங்கே எந்த கட்டத்தில் யார் வரா யார் போகிறா, நாடகத்தில் எந்த காட்சி இப்போ நடக்கிறது, ஏதுமே கங்கா காங்கேய சம்பவாத் தசத்கீர்த்தனம் பண்ணின எச்சில் வாயின்னு அழகிமணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். கங்கோத்பத்தியை பற்றி வால்மீகி பாடிட்டு போனார், காங்கேய உற்பத்தியை பற்றி வேதவியாசர் பாடிட்டு போனார். வியாசருக்கும் பிரம்மாவனுடைய அனுகிரகம், அதனால தான் பாடுறார். வால்மீகிக்கும் பிரம்மாவனுடைய அனுகிரகம், அதனால தான் ராமாயணத்தையும் பாடினார். அப்போ வியாசாச்சாரியரை முதற்கண் வணங்கினால் மகாபாரதம் நம்முடைய நெஞ்சில் நிற்கும். இந்த 2 பாசுரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி நன்னா மனசில் நிற்கணும்னால் என்ன செய்யணும்? ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஷ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன், ஆய்ந்த பெரும் சீரார் செந்தமிழ் வேதம் தரிக்கும், சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஷ முனிதன், ராமானுஜரை வணங்குறேன், திருவாய்மொழி நிற்கணுங்கிறோம். நம்மாழ்வாரை கேட்க வேண்டாமோ? பாடினவர் அவர் நான்னா, அவர் பாடினார் பெற்றாரை தவிர ஈன்ன முதத்தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷர். திருவாய்மொழியை வளர்த்து கொடுத்த பெருமை ராமானுஷருக்கு தான். அதே போல திருமங்கியாழ்வார் திருமொழி பாடினார் 1084 பாசுரம். அதன் அர்த்தம் நம்ம மனசில் நிற்கணும்னா, எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையோர்கோனி இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா. திருமங்கியாழ்வார் பாடின 1000 நம்ம உள்ளத்தில் நிற்கணும்னால் மறுபடியும் ராமானுஜருடைய அனுகிரகம். இப்போ மகாபாரதத்திலேருந்து எத்தனையோ மேற்கோள் எடுத்து தன் கீதா பாஷ்யத்தையும் சிறந்த தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தையும் நிரப்பி ஆச்சரியமாக சாதித்த ராமானுஜரையை பிரார்த்தித்து பாரதத்தின் கருத்துக்கள் மனசுலையும் நிற்கணும், கடைப்பிடிக்கிறதுக்கும் முடியணும் அப்படிங்கிறத அந்த சுவாமினிடத்தில் பிரார்த்திச்சுண்டு மேற்கொண்டு முதல் பருவம் என்னன்னு பார்ப்போம்.